வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா என்ன, வெயிட்டிங் பீரியட்னா என்ன, இப்போ நம்ம அட்மிஷன் ஆனோம்னா எப்படி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிப்ஸ் கொடுக்க போகிறோம், எப்படி ஒரு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்குற ஒரு ஜென்ரலாக இப்போ எங்கள்கிட்ட யாராவது பாலிசி கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ், அவங்க எங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க போகிறேன். அவர் நம்மளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்னங்க, ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்களோட ஹெல்த்தை இன்ஷூர் பண்ணி வைக்கிறது. இப்போ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வருது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகி நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, இப்போ நாட் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு ரிலேட்டடாக இப்போ நம்ம ஏதாவது ஒரு செக்அப் பண்ணுறாங்க, லேப் டெஸ்ட் பண்ணுறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஒரு ஆம்புலன்ஸில் நம்ம போகிறோம், ஸோ மெடிக்கல் செக்அப் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரு கஸ்டமருக்கும் நடக்கிற ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம கட்டுற பிரீமியத்துக்கு அவங்க நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதுக்குரிய எக்ஸ்பென்சஸை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பேசலாம். இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நம்ம ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போ ஹெல்த்து தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. பட் நம்ம இப்போ நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி போய் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ சின்ன சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் கிடையாது. வேற இப்போ ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது, இப்போ ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, ஆக்சிடென்ட் ஆகிறது, அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இப்போ ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது இப்போ நம்மளோட டோட்டலாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ நம்ம கோல்டு வச்சிருக்கலாம், ஒரு சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கொண்டு போய் நீங்கள் அதை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் செலவழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஒரு எஜுகேஷனுக்காக நீங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க, குழந்தைங்களை படிக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருப்பீங்க, ஒரு மேரேஜ்க்காக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ப்ராப்பராக நம்ம நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்றா. ஸோ அதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் மோஸ்ட்லி நம்ம எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஈவன் நீங்கள் டேக்ஸ் உங்களுக்கு பே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்கமும் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக்ஷன் 80D அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்மே அவைல் பண்ணிக்கலாம். எப்படி லைஃப் இன்சூரன்ஸ்க்கு செக்ஷன் 80Cல நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் இன்கம் டேக்ஸில் நீங்கள் காட்டிட்டு நீங்கள் அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறீங்க இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ உங்கள் பேரண்ட்ஸுக்கோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கட்டக்கூடிய ப்ரீமியத்தை டேக்ஸ் பெனிஃபிட் செக்ஷன் 80Dல நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி, கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இது போக இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. மெயினா இந்த இதுதான் இப்போ மெயினா பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்கு, ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அது போக கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை அடிஷ்னலா நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அடிஷ்னல் கவரேஜாவே நம்ம எடுத்துக்கலாம். இது போக சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு சொல்லி தனியா பாலிசி இருக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லி தனியா பாலிசி இருக்கு, கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக பாலிசி இருக்குது. இது போக குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸும் சொல்லி தனியாக இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு தனி நபர் இப்போ மேரேஜ் ஆகலை இல்லை மேரேஜ் ஆனாலும் சரி தனியாக ஒரு நபர், ஒரு மென்னோ உமேனோ அவங்களுக்கு மட்டும் அவங்களோட மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறது எடுக்கிறது இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸு. ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க அப்படின்றப்ப 2 குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் அதில் கவர் பண்ணிக்கலாம்.
அது வந்து ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ். சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து இப்போ உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க தனியாக தான் பாலிசி எடுக்கணும். ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து அவங்கள வந்து நீங்க சேர்க்க முடியாது. வேறஸ் நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க, 60 வயசுக்குள்ள உங்க பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்க பேரண்ட்டை சேர்த்துக்கலாம். 60 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத அவங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சு, இப்போ உங்களுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, உங்களுக்கு தனியா இப்போ வந்து குழந்தைங்க ஃபேமிலி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா ஒன்று எடுத்துட்டு உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்க தனியா வந்து ஒரு பாலிசி எடுத்துக்கலாம். அது பேர் வந்து சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது போக டயபெட்டிஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு, கேன்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கே பாத்தீங்கன்னா தனியா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசின்றது கேன்சர் இந்த மாதிரி டிசீஸ். ஆமா, அதை நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்றது என்னன்றதை நான் அடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்றாங்க, ஒரு 50 பேரோ 100 பேரோ 200 பேரோ 1000 பேரோ ஒர்க் பண்றாங்கன்னா அந்த நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே பாலிசியில அவங்களுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய. ஆமா, அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய பாலிசி தான் வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பாலிசி எடுக்க போறோம். நம்ம பாலிசி எடுக்கிறப்ப இப்ப கஸ்டமர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? ஒரு பாலிசி எடுக்கிறப்ப ஒரு கம்பெனில போய் கேக்குறாங்க, இல்ல ஒரு ஏஜென்ட் கிட்ட கேக்குறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? நீங்க வந்து உங்களோட இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஏஜை பொறுத்து உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பாலிசி வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது வந்து சம் இன்சூர்டு, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்க போறோம்னா அதுக்கு முதல்ல டிப்ஸ் கொடுங்க. அதுதான் சொல்றேன். ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணிக்கணும். சம் இன்சூர்டு இப்ப 5 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் எடுக்கிறதா, 10 லட்ச ரூபாய்க்கு. சம் இன்சூர்டுனா வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்றது. இப்ப 5 லட்ச ரூபா அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா கவரேஜ், 10 லட்ச ரூபானா ஒரு ஃபேமிலிக்கு 10 லட்ச ரூபா கவரேஜ். சோ எவ்வளவு கவரேஜ் தேவைப்படும் நீங்க இருக்கிற ஊரை பொறுத்து மாறும். அந்த சம் இன்சூர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும்? அதான் இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய சிட்டில மெட்ரோல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டல்ல போடுற பில்ஸோட காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ மும்பையில் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்சத்துக்கோ சம் இன்சூர் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்காவது எடுத்தாகணும். இப்போ வந்து ஒரு சின்ன ஊரில் இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன டவுனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அவங்க போடக்கூடிய பில்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேமிலியோட சைஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சம் இன்சூர் எடுக்கணும். அதே மாதிரி எந்த கம்பெனியில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகமான டைஅப் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்து நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ அந்த நம்ம பாலிசி எடுக்கிறப்ப நம்ம ஏஜ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நம்மளுக்கு ஏதாவது இருக்கா, அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா கரெக்டா சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். நிறைய பேர் பண்ற தவறுகள் வந்து சொல்ல மாட்டாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்றது இல்ல. பாலிசி எடுத்தோடனே டக்குன்னு கிளைம் வந்துச்சுன்னா கம்பெனில இருந்து கிளைம் கொடுக்கறதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? ஆமா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கு, உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பாலிசி எடுக்கும்போது சொல்லிடுறது நல்லது. சொல்லிட்டீங்கன்னா அவங்க 2 வருஷமோ 3 வருஷமோ அதுக்கு வந்து கிளைம் பண்ணக்கூடாது, நீங்க வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் போடுவாங்க. நீங்க கரெக்டா 2-3 வருஷம் கரெக்டா ரெனுவல் பண்ணி அந்த வெயிட்டிங் பீரியடை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லயே பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பா வந்து கிளைம் கொடுத்து தான் ஆகணும். இப்ப இதே நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை மறைச்சு நீங்க எடுத்துட்டீங்க, ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. பாலிசி எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும். இது வந்து தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகும். பாலிசி எடுத்துட்டோம், கண்டிப்பா வந்து மறைக்க கூடாது. ஆமா, பாலிசி எடுத்துட்டோம், எனக்கு கிளைம் கிடைக்கல, பிரீமியம் வந்து நான் கட்டினது வேஸ்ட் ஆயிருச்சு. இது மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா எடுக்கிறீங்க, இல்ல ஒரு பேங்க் மூலியமா எடுக்கிறீங்க, தெரிஞ்சவங்க மூலியமா எடுக்கிறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து பாலிசியை விற்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க சொல்லிட்டு அதுக்கு எத்தனை நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு, ஒரு சில கம்பெனில 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், ஒரு சில கம்பெனில 3 வருஷம், ஒரு சில கம்பெனில 4 வருஷம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பாலிசி எடுத்தோடனே உடனே கிளைம் பண்ணவும் முடியாது. இனிஷியலா 30 நாள் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட் மட்டும் எக்ஸெப்ஷன். பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு
எதிர்பாராத விதமா ஒரு விபத்து வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கொடுத்துருவாங்க. வேறஸ் நம்ம வந்து பாலிசி எடுத்துட்டு அடுத்த நாளே போய் நம்ம வந்து உடனே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. அந்த இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. நீங்க யார் மூலியமா நீங்க எடுக்கிறீங்களோ அவங்க கிட்ட இதெல்லாமே வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கணும். இப்ப எங்க கிட்ட நிறைய பேர் கேக்குறது கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து பிக்சட் பிரீமியம், அது வந்து சேஞ்சஸே இருக்காது. ஆனா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடைக்குமா, கம்மி பண்ணி கொடுப்பாங்களா பிரீமியம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரீமியம் இருக்கும். உங்களோட ஹெல்த் கண்டிஷனு, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸு, உங்களோட ஏஜ், இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் கூட தான் இருக்கும். நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் கூட தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா வேற ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ பாலிசியில் வந்து ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் மட்டுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ப்ரீமியம் போக மற்ற வந்து உங்களுக்கு கவரேஜ் என்னென்ன கொடுக்குறாங்க, வெயிட்டிங் பீரியட், இப்போ வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் வந்து யார் வந்து கம்மியான பீரியட்ல கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் அந்த டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் போட்டிருப்பாங்க. 4 வருஷம் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் 2 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த 4 வருஷமும் நம்ம ரெகுலரா பிரீமியம் கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். நீங்க ஹெல்த் இடையில கட்டாம விட்டுட்டா அது வேஸ்ட் தான். பாலிசி நீங்க இடையில ஸ்டாப் பண்ணீங்கன்னா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே வேஸ்ட் தான். இப்போ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து நீங்க தொடர்ச்சியா ரெனுவல் பண்ணிட்டே இருக்கிறதா வந்து உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா இப்போ நீங்க ரெனுவல் இப்போ நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்க ப்ரீமியம் பே பண்ணும்போது நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லி, நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று ப்ரீமியம்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சம் இன்ஷூர்ட்ல எக்ஸ்ட்ராவா 25%, 50% வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஒரு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கு நோ கிளைம் போனஸ் வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்க ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அதை கரெக்டாக வருஷம் அதை ரெனுவல் பண்ணணும். ரெனுவல் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ நம்ம பாலிசி எடுத்தாச்சு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 15 days. நமக்கு அந்த பாலிசி பிடிக்கல, எனக்கு இந்த பாலிசி வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க எடுத்ததுக்கு அப்புறம். அதை என்ன பண்றது அந்த மாதிரி? அது வந்து மோஸ்ட்லி எடுக்கும் போதே நீங்க பாலிசி எடுக்கும் போதே வந்து கரெக்டா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கணும். அப்படியே நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி பாலிசியில வந்திருக்கா, நீங்க கேட்ட விஷயங்கள்லாம் கவரேஜ்ல இருக்கா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்றதுக்கு 15 days டைம் கொடுப்பாங்க. பாலிசி வந்ததுக்கு ரீட் பண்ணணும். பாலிசி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 நாள்லயுமே நீங்க பார்த்துட்டு கரெக்ஷன் எதுவும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நல்ல நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல கொட்டேஷன் வாங்கி அதுல என்னென்ன கவரேஜ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் அதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ப்ரீமியம் வந்து பே பண்ணுங்க. இப்ப நம்ம அதை யார்கிட்ட ஏஜென்ட் மூலியமா வாங்கினோம்னா அவங்கள்ட்ட கூட நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டோம், நாங்களும் 5 years பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, கண்டினியூ பண்றதுக்கே எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க ஸ்டாப் பண்ணிக்கலாமா, பிரீமியம் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் இப்ப நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த நோ கிளைம் போனஸ் அப்படின்றத வந்து உங்க சம் இன்ஷூர்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க 10 லட்ச ரூபா சம் இன்ஷூர்ட் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 25%, 50%, 100% சொல்லி உங்களுக்கு அந்த நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பாலிசியை வந்து நீங்க ப்ரீமியம்லாம் வந்து நீங்க திரும்ப கேன்சல் பண்ணிலாம் வாங்க முடியாது. நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ ஃபாதர் மதர் 2 குழந்தைங்களுக்கு எடுத்திருக்காங்கன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அதை போய் ஹாஸ்பிட்டலில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்ப ஒரு கம்பெனில வாங்கியிருப்போம், அந்த கம்பெனி எங்களுக்கு பிடிக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை, எங்களுக்கு வேற சேஞ்ச் பண்ணிக்கலாமா, உங்ககிட்ட நாங்க பாலிசி எடுத்துக்கலாமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு பாலிசி நீங்க எடுத்திருக்கீங்க, அதை ரெனுவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது அப்படின்றது வந்து போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நோ கிளைம் போனஸ் இருக்கு அப்படின்னா அப்படியே என்ன பெனிஃபிட் இருக்கோ அந்த பெனிஃபிட்டை அப்படியே வந்து வேற கம்பெனிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லயும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்படி பண்றதுனால பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு சர்வீஸ் பண்றது. நீங்க அவங்களோட தான் வந்து கான்ட்ராக்ட் போடுறீங்க. தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றவங்க யாரு அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து கிளைமை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தான் டைப்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கும் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு நீங்க கிளைம் அனுப்புறது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அனுப்புவீங்க. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவில் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. கிளைம் நீங்க அவங்ககிட்ட கொடுப்பீங்க, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில கோஆர்டினேட் பண்ணி அந்த கிளைம் வாங்கி கொடுக்கறது அவங்க தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஸ்டார் ஹெல்த்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஐசிஐசிஐ லம்பார்ட், ஹெச்டிஎஃப்சி, யுனைடெட் இந்தியா, நியூ இந்தியா, இவங்க தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் என்னென்ன இருக்கு? இல்லை, அப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த வருடம் வந்து ஒரு கம்பெனி வந்து 99% வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க ஒரு 0.5% குறைஞ்சிருப்பாங்க. இன்னொரு கம்பெனி வந்து பெட்டரா இருப்பாங்க. ஸோ அது நீங்க வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது வந்து நம்ம எந்த கம்பெனியும் தனிப்பட்ட முறையில நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது கிடையாது. நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லா கம்பெனியும் பண்றோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 20 கம்பெனிக்கு மேல இருக்கு. 20 கம்பெனியுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இந்த கம்பெனி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம பண்றோம். வேற வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். கஸ்டமர் என்ன கேட்பானா, நாங்க எப்படி சூஸ் பண்றது பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிய? இல்ல, அதான் நான் சொல்ற மாதிரி டாப் 5 டாப் 10 கம்பெனிஸ் இருக்கு. இப்போ இந்த வருஷத்துல எந்த கம்பெனிஸ், அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து அது வந்து மாறும். உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து மாறும். நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எந்த கம்பெனில வந்து பெட்டரா இருக்கு, 2024ல யார் வந்து அதிகமா இருக்குன்றத நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா ஈஸியா நீங்க செக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பாலிசி வந்து எடுத்திருக்கோம், நம்மளுக்கு கவரேஜ் வந்து ஒரு 50,000ல இருந்து 1 lakh வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம், செலவாயிருச்சு, எக்ஸீட் ஆயிருச்சு அமௌண்ட், நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசியோட அதிகமாவே செலவு பண்ணிட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? இப்போ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 50,000 1 lakh எல்லாம் வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கன்னா மினிமம் 3 lakhs தான். 3 lakhs 5 lakhs எடுக்கிறீங்க, அதோட அதிகமான செலவு அப்படி அதை மட்டும் தான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து அந்த சம் இன்ஷூர்ட் எடுக்கும்போது கரெக்டான சம் இன்ஷூர்ட ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்கன்னு அதுக்கு தான் சொல்றேன். இப்போ நீங்க பெரிய சிட்டில இருக்கீங்க, இப்போ பெங்களூர்ல இருக்கீங்க, ஹைதராபாத்ல இருக்கீங்க, மும்பைல இருக்கீங்க, நீங்க போய் 3 lakhsக்கு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லி நீங்க போய் ஒரு பெரிய இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்களோட பெட் சார்ஜஸ் கூட இருக்கும், அவங்களோட டாக்டர் ஃபீஸ் கூட இருக்கும், கண்டிப்பா அவங்களோட சார்ஜஸ் எல்லாமே கூட தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு தேனி, திண்டுக்கல் அந்த மாதிரி ஊர்ல பாத்தீங்கன்னா 3 lakhsன்றது வந்து சஃபிஷியண்டா இருக்கலாம். ஸோ நீங்க இருக்கிறத பொறுத்து, உங்களோட ஃபேமிலியோட சைஸ் பொறுத்து, இப்போ பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க மினிமம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 10 lakhs எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். அந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கையில இருந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் அதிகமா தான் இருக்கு. இல்ல, ஒரு 10 lakhsக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா கையில இருந்து பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வராது. ஏன்னா அதுக்குள்ளேயே மேக்சிமம் உங்களுக்கு. இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா கம்மியான சார்ஜ் தான் ஆயிருக்கும், ஆனா அதிகமா போட்டு கிளைம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணுவாங்க. ஃபோர்ஜரி மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணலாம்? அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னாலும் அது வந்து கிளைம் வந்து தரமாட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்குமே ஸ்லாப் இருக்கு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த மாதிரி எந்த ஊர்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒவ்வொரு சர்ஜரிக்கு வந்து இவ்வளவுதான் வந்து சீலிங் சொல்லி, மினிமம் சீலிங் இவ்வளோ, மேக்ஸிமம் சீலிங் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ண முடியாது. இப்போ நீங்க 5 லட்ச ரூபா செலவழிச்சுட்டு நான் 10 லட்ச ரூபா கிளைம் பண்ண முடியுமா அப்படின்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. அது பண்ண முடியாது. கிளைம் தரவும் மாட்டாங்க, கண்டிப்பா கிளைம் ரிஜெக்ட் ஆயிரும். ஆக்சுவலா அதுக்கு எவ்வளோ அப்படின்றத வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய அந்த பில்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு அவங்களோட சார்ஜஸ்க்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சர்ஜரிக்கு இவ்வளவுதான் மினிமம் காஸ்ட், மேக்ஸிமம் காஸ்ட். ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. சென்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெங்களூருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ சில பேர் வந்து நாங்க வீட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றோம், இது கிளைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு சில இப்போ இன்சூரன்ஸ் நீங்க ப்ராடக்ட்ல அது கவரேஜ் இருக்கு.
வீட்டில இருந்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கும் கவரேஜ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஆயுஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி, சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி கவரேஜஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் போக மற்ற எனக்கு சித்தா கவரேஜ் வேணும், இல்லை வந்து இல்லை ஆயுர்வேத கவரேஜ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நீங்க வாங்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பாலிசி எடுத்துட்டோம். இப்போ கிளைம் ப்ராசஸே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி கஸ்டமர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. கேஷ்லெஸ் இருக்கு, ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எது வந்து பெஸ்ட், கேஷ்லெஸ்ஸா இல்லை ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் பெஸ்டா கிளைம் ப்ராசஸை பொறுத்த? கிளைம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் தான் வந்து பெஸ்ட். கேஷ்லெஸ் அப்படின்றது வந்து நீங்க வந்து உங்களோட இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு ப்ரீ அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் வாங்குவாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க, என்ன சர்ஜரி பண்ண போறாங்க, அதுக்கு எவ்வளோ என்ன செலவாக போகுது அப்படின்றத டாக்டர் ரிப்போர்ட்டோட வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. உங்களோட பாலிசியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட்குள்ளே வருதா, இல்லை வேற எதுவும் வந்து எக்ஸ்க்ளூஷனில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு எவ்வளோ கவரேஜ் வந்து அந்த பாலிசியில் இருக்கோ அந்த கவரேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் பாலிசியில் இருக்கக்கூடிய அந்த கவரேஜ் பொறுத்து அந்த 3 லட்ச ரூபாவும் கவர் ஆகுமா, இல்லை 3 லட்ச ரூபால எவ்வளோ வந்து கவர் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து கேஷ்லெஸ். நீங்கள் கையில இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா சப்போஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அதை மட்டும் பே பண்ணால் போதும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து நெட்வொர்க்கே இல்லாத ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இல்லாத ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்க்குரிய காஸ்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் பே பண்ணி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிக்கணும். அந்த பில்ஸு, டாக்டர் ரிப்போர்ட்டு, டிஸ்சார்ஜ் சம்மரி, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஒரு கிளைம் ஃபார்ம் நீங்கள் யார் மூலியமா பாலிசி எடுத்தீங்களோ அவங்க கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். கிளைமும் வந்து விதின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் நான் இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரமோ 10 நாளுக்குள்ளேயோ அந்த கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பெனிக்கு அனுப்பணும். அவங்க 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்கள் பாலிசியில் இருக்கக்கூடிய அந்த கவரேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து அவங்க அந்த அமௌண்ட் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நீங்கள் என்னைய கேட்டால் நீங்கள் வந்து கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டல்னா என்ன மீனிங்? டைப் இல்லாத ஹாஸ்பிட்டல், நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் இல்லாத ஹாஸ்பிட்டல். ஆமா. இப்போ என்னென்ன காரணங்களுக்குலாம் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க கம்பெனில? இப்போ நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியடுக்குள்ளே இருக்கு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷனில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷனில் போட்டுக்கிறது வந்து கிளைம் வந்திருக்கு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இனிஷியல் வெயிட்டிங் பீரியடுக்குள்ளார வந்து கவரேஜ் தரமாட்டாங்க ஒரு சில இதுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபால்ஸ் கிளைம் ஆயிருக்கு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. செல்ஃபா வந்து அவங்களே அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிறது இல்ல அந்த சூசைடு அப்படின்றது கிடையாது. இப்போ செல்ஃப் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட்டே எக்ஸ்க்ளூஷன்ல தான் இருக்கும். இப்போ ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன்ல தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாலிசி எடுக்கும்போது என்னென்ன எக்ஸ்க்ளூஷனில் இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷனில் இருக்கிறத கிளைம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிஜெக்ட் ஆகும். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லை. இப்போ வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேசிஸில் நீங்கள் கிளைம் அனுப்பும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் அட்டாச் பண்ணலைன்னா ஒரு சில நேரம் வந்து ரிஜெக்ட் ஆகும். இப்போ வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி, பில்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை பில்ஸ் வந்து அதிகமான அமௌண்ட் போட்டிருக்காங்க, இல்லை வந்து அவங்க அந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸை விட ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் மாதிரி இருக்கு அப்படின்னா அதையும் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க, அதுக்கு கிளைம் கிடைக்குமான்ற மாதிரி கஸ்டமர்ஸ். அதான் அது நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இதில் எடுத்தாலும் எனக்கு கவரேஜ் வேணும், ஸோ அதையும் சேர்த்து எனக்கு வந்து பாலிசியில் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். எனக்கு சித்தா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து கவரேஜ் கிடைக்கிற மாதிரி எனக்கு பாலிசி கொடுங்கன்னு கேட்டு அந்த மாதிரி பாலிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலிசி எடுக்க போறதுக்கு முன்னாடியே நமக்கு தான் சொல்லிடணும். அதுக்கும் லிமிட் இருக்கும். இப்போ சித்தா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்குமே
முழு சம் இன்ஷூர்டுக்கும் கிளைம் பண்ண முடியுமா, இல்ல சம் இன்ஷூர்ட்ல வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் அதுக்கு வந்து கவரேஜ் வந்து இருக்கும் தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க கவரேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ 3 lakhsக்கு பாலிசி எடுத்திருக்கோம், இப்போ ஒரு கிளைம் பண்ணிருக்கோம் 1 lakh கிட்ட கிளைம் பண்ணியாச்சுன்னா மிச்சம் இருக்க அமௌண்ட் அப்படியே இருக்குமா இல்ல எதுவும் டாப் அப் ஆகுமா? டாப் அப் ஆகிற மாதிரி பாலிசியும் இருக்கு. இப்போ ரெஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க, 2 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப 2 லட்ச ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா டாப் அப் ஆயிரும். அது ரெஸ்டோரேஷன் இருக்கும். நீங்க பாலிசி எடுக்கும்போது இந்த பெனிஃபிட் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துக்கிறது அட்வைசபிள். இப்போ நீங்க 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து திரும்பவும் டாப் அப் பண்ணிடுவாங்க. அந்த வருஷம் எப்பவுமே அந்த 5 லட்ச ரூபா அப்படின்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்ப நாங்க என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, டே கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டெய்லி போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரதுக்கு, டெய்லி போயிட்டு வரதுக்குலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ ஓபி வந்து மோஸ்ட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவரேஜ் வந்து தர மாட்டாங்க. ஒரு சில பிரீமியம் பாலிசின்னு சொல்லி பாலிசிஸ் இருக்கு. பிரீமியம்லாம் கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் வந்து எப்படின்னா பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பாலிசிஸ் இருக்கு. அதுல வந்து கவரேஜ் வந்து ஓபி கிடைக்கும். டே கேர் ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், கேட்ராக் ஆப்ரேஷனா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து அட்மிஷனே ஆகாம ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம போய் வந்து பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய கம்பெனிஸ்ல கவரேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. ஓபி கவரேஜ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க பாலிசி அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க அதை வந்து கேட்டுட்டு அது வேணும்னா அதை எடுத்துக்கலாம். இப்ப நாங்க வீட்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல வரோம்ல, அந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா பாலிசியுமே அந்த கவரேஜும் கொடுத்துருப்பாங்க. ஆம்புலன்ஸ்க்குரிய சார்ஜஸ்மே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த கவரேஜ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, இருந்தா கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து பாலிசி எடுத்திருப்பாங்க, நியூ மேரிடா இருப்பாங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்ப ஒய்ஃபை இன்க்ளூட் பண்ணணும், மெட்டர்னிட்டி இருக்கும். நீங்க அந்த மாதிரி பாலிசி எடுத்திருக்கீங்க, நீங்க ரெனுவல் பண்ணும்போது மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நாமினிஸ் இப்போ வந்து இவங்களை இப்போ ஒய்ஃப் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேச்சுலராக இருக்கும்போது வந்து ஒரு பாலிசி எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டோட அந்த பாலிசி வேணும்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெனுவல் பண்ணும்போது நீங்கள் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ரைடர்னா என்னது, ரைடர் பெனிஃபிட்ன்றாங்களே, அது என்ன புரியல எங்களுக்கு. ரைடர்ன்றது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது போக எக்ஸ்ட்ராவா அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் தான் வந்து ரைடர்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ பாலிசி எடுத்தவர் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டாருன்னா அந்த பிரச்சனையை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பணம் வரும். அது போக இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டதுனாலயே பார்த்தீங்கன்னா ஒரு பே அவுட் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட் மாதிரி செட்டில் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ வந்து வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு, அது ஒரு ரைடரு. அந்த மாதிரி வந்து நிறைய ரைடர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன ரைடர்ஸ்லாம் இருக்குன்னு கேளுங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு அடிஷ்னலா ஒரு ப்ரீமியம் சொல்லுவாங்க. பேசிக் ப்ரீமியம் இவ்வளவு வரும், ஒவ்வொரு ரைடருக்கு சூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு ப்ரீமியம் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு ரைடருக்குமே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்க பே பண்ணணும். தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். இப்ப பாலிசிலாம் நாங்க எடுத்தாச்சு, ஆனா நாங்க கரெக்டாவே ரினிவல் பண்றது இல்ல, ரினிவல் பண்ணாமே விட்டுட்டோம், இப்ப நாங்க கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நீங்க ரெனுவல் பண்ணாதான் கிளைம் பண்ண முடியும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து வருஷம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரெனுவல் பண்ணி தான் ஆகணும். ரெனுவல் இப்போ நீங்கள் அந்த டேட்ல இருந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்து உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு வருஷத்துக்குரிய பீரியட் தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த ரெனுவல் டேட்ல இருந்து ஒரு 15 நாள் கிரேஸ் பீரியட் மேபி கொடுக்கலாம். நிறைய கம்பெனிஸ்ல 10 நாள் 15 நாள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பீரியட்குள்ள நீங்க ரெனுவல் பண்ணிக்கிங்க. ரெனுவல் பண்ணலைன்னா பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிரும். ஸோ நீங்க எடுத்துட்டு நீங்க 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கு ப்ரீமியம் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதை ஒழுங்கா ரெனுவல் பண்ணலைன்னா கண்டிப்பா கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு தான் அது வந்து நஷ்டம். ஸோ அதை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ரெனுவல் பண்ணிக்கிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ப்ரீமியம் பே பண்ணோம் அப்படின்றதும் கிடையாது. ஒரு சில கம்பெனியில் வந்து 6 மந்த் வந்து ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ரெனுவல் பண்ணிக்கிறது தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். லைஃப் லாங் ரெனியூவபிலிட்டி. ஆமா, லைஃப் லாங் ரெனியூவபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. நம்ம கேட்கணும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு 40 வயசுல பாலிசி எடுக்கிறீங்க, 70 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு பாலிசி, நீங்க இப்போ 70 வயசு 60 வயசு அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் உடம்புல வரும்.
அந்த நேரம் வந்து லைஃப் லாங் ரெனுவபிலிட்டி அந்த பாலிசியில இல்ல, நீங்க இந்த பாலிசியை ரெனுவல் பண்ண முடியாதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம புதுசா போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே நம்ம எங்க இருக்கும்போது எடுத்த பாலிசியை நம்ம ரெனுவல் பண்ணிட்டே இருக்கிறதா நல்லது. லைஃப் லாங் ரெனுவபிலிட்டி அந்த பாலிசியில இருக்கா அப்படின்றத நீங்க கேளுங்க. அப்படி அந்த மாதிரி பாலிசியை சூஸ் பண்ணுங்க. பாலிசி எக்ஸ்க்ளூஷன்ன்றது என்னது? எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது பாலிசியில எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூஷன். கவரேஜ்ன்றது வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும், எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றது தான் கவரேஜ். இப்போ வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, நான் இன்னொன்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மல்டிபிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமான்னு பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு பாலிசி எடுத்துக்கிறது போதும். ஒரே பாலிசி நல்ல ஒரு சம் இன்சூரன்ஸோட எடுத்துக்கிறது போதும். நிறைய பாலிசி எடுக்கிறதுனால வந்து ஒன்றும் யூஸ் கிடையாது. பட் எடுக்கலாம். பட் எடுத்தாலும் நீங்க ஒரு கிளைம் பண்றீங்க, ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு பில் வருது அப்படின்னா 2 பாலிசி வச்சாலும் சரி 3 பாலிசி வச்சாலும் சரி அந்த 5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். 2 பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக வந்து ரெண்டு தடவை 5 லட்சம் யாரும் தரப்போறது கிடையாது. நீங்க 2 பாலிசி வச்சிருந்தாலும் சரி 3 பாலிசி வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு மெடிக்கல் எவ்வளவு பில்லு வந்திருக்கோ அந்த பில்லு மட்டும்தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து பண்ண முடியும். சப்போஸ் ஒரு பாலிசியில சம் இன்சூர்ட் கம்மியா இருக்கு, அதுல எனக்கு 2 லட்சம் தான் கிடைக்குது, இன்னொரு பாலிசியில சம் இன்சூர்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே பாலிசியா நல்ல ஒரு சஃபிஷியன்ட் சம் இன்சூர்டோட எடுத்துக்கிறது தான் வந்து அட்வைசபிள். இப்போ வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் கிளைம் பண்ணிக்கலாம்? அந்த ஒரு வருஷத்துல உங்க சம் இன்சூர்ட் வந்து எவ்வளவு இருக்கோ நீங்க அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கவரேஜுக்குள்ளார இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க எத்தனை தடவை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாலிசி எடுத்துட்டேன், ஆன்லைன்லயே என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பாத்துக்கலாமா? நம்ம ப்ரீமியம் கட்டுறது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. தாராளமா பாத்துக்கலாம். எல்லா கம்பெனிலயும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி நம்ம எடுத்திருப்போம், ஒரு ஜாபுக்காண்டி நம்ம ஃபாரின் போயிட்டோம், அங்க போய் நம்ம கிளைம் பண்ண முடியுமா? அது வந்து அவுட் சைடு இந்தியா வந்து ஹெல்த் கவரேஜ் கொடுக்கறது வந்து ஒரு சில பாலிசிஸ்ல கொடுக்குறாங்க. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி அப்ராட் வந்து டிராவல் பண்ணுவீங்க, அப்ராடும் போவீங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்ராட்லயும் கவர் ஆகிற மாதிரியான பாலிசிஸ் இருக்கு. என்ஆர்ஐ பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. இல்லை எனக்கு அப்ராட் நான் அடிக்கடி போவேன், நான் அங்கேயும் போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இன்டர்நேஷனல் எனக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அவுட் சைடு இந்தியாவும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் நார்மல் பாலிசியில கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க பாலிசி எடுக்கும் போதே நீங்க அதை செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் கம்பெனியில் நாங்கள் 20 கம்பெனிக்கு மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸு, குரூப் ஹெல்த் ஆஃபர் பண்ணுறோம், டேர்ம் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸ், எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை இன்சூரன்ஸை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்சூரன்ஸ் வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. தேங்க்யூ.